நீங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க பெரியா. பொண்டாட்டி, இனிமே நீ என்ன பெரிய ஐயான்லாம் கூப்பிடக்கூடாது. நம்ம புதுசா கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் பண்ற புருஷன் பொண்டாட்டி. சோ இனிமே நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. நீ மாமான்னு கூப்பிடும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நான் பட்டம்மா கால் பண்ணி டிஃபன் எடுத்துட்டு வர சொல்றேன். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நீ சாப்பிட்டுட்டு. பட்டம்மாக்காவா? பெரியா, அது பட்டம்மாக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்? நீங்க குளிக்க போனதுக்கு அப்புறம் பட்டம்மாக்கா வந்து கதவை தட்டினா நான் எப்படி திறப்பேன்? ஓ, நான் மறந்து போயிட்டேன். சரி, நான் குளிச்சுட்டு வந்து ஆர்டர் பண்றேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். பொண்டாட்டி, நீ என்ன சாப்பிடுவ? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் பெரியா. பழக்க தோஷத்துல வந்துருச்சு, உடனே மாத்திக்க முடியாதுல்ல மாமா. ஹலோ. பட்டம்மா. பட்டம்மா அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க பெரியய்யா. ஒண்ணும் இல்ல, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ரூமுக்கு வந்துடுறீங்களா? சரிங்க பெரியய்யா. எனக்கு இட்லி தான் வேணும், அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க பெரியய்யா. ஓகே. இந்தாங்க. ஷர்ட் சூப்பரா அயர்ன் பண்ணிருக்க பொண்டாட்டி. ஆதி, ஆதி இருக்கியா? ஆதி. பெரியா, என்ன ஆதி, நான் பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நின்னுக்கிட்டே இருக்க. என்னாச்சு? என்ன ஆதி, ஏன் இப்படி செலமாயி நிக்கிற? என்னாச்சு? நான் சிலமறையில ஒன்றும் நிக்கலையே, எப்பவும் போலதான் இருக்கேன். என்ன நக்கல் பண்றியா? என்ன பார்த்தா சில மாதிரி தெரியுதா உனக்கு? சும்மா பேச்சுக்கு சொன்ன ஆதி, அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆதி, என்ன ஆதி இது? கபோர்ட்ல இன்ஸ்டன்டா பூஜை ரூம்லாம் செட் பண்ணிருக்க? அது பார்வதி காம்படிஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக இன்னிலிருந்து நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீயும் பார்வதியும் ஆண்டி மாதிரி இப்படி ஆன்மீகத்துல இறங்கிட்டே ஆதி. ஆதி, நீ நார்மலா இல்லையே, ஏதோ டென்ஷன்லயே இருக்க. என்னாச்சு? என்ன நீ வந்த உடனே சில மாதிரி நிக்கிறேன்னு இப்ப நான் நார்மலா இல்லைன்ற? உனக்கு என்னடா ஆச்சு?
ஏய் எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் நார்மலா இருக்கிறேன். சரி விடு விடு விடு. டைம் ஆச்சு, வா போய் சாப்பிடலாம். நீ போ, நான் வரேன். பரவாயில்ல ஆதி, நான் வெயிட் பண்றேன், நீ வா. ஐயோ அம்மா, அம்மா முடியே. ஐயோ ஐயோ அம்மா முடியே. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஏண்டா ஒருத்தன் கீழே விழுந்து எந்திரிக்க முடியாம இருக்கிறான், கைய குடுத்து தூக்கி விடுறத விட்டுட்டு நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியாடா? வாடா. ஐயோ முடியல. ஐயோ ஆமா. ஏய் நான் முதல்ல வந்து உட்காரும்போது சேர் இங்க தானே இருந்துச்சு, இப்ப இந்த பக்கம் இருக்குது. எப்படி நடந்து போச்சு? சேர்லாம் ஒண்ணு நவுந்து போல, அது அப்படியே தான் இருக்கு. உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. நீ போய் டைனிங் ஹால்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். டேய் ஷாம், நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? அங்க என்ன தேடிட்டு இருக்க? இல்ல, நான் கீழே விழுந்து கிடக்கும்போது யாரோ பெட் மேல ஏறி போன மாதிரி இருந்துச்சு. இங்க நம்ம 2 பேர் தான் இருக்கோம், வேற யாரும் ஏறி போறாங்க? டேய் உனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு, நீ முதல்ல கீழே போய் வெயிட் பண்ணு. நீ ஏன் என்னை போன்னு விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கிற? நான் விரட்டெல்லாம் இல்லடா, நீ கீழே போய் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போ. அப்படி சொல்லு, நான் கீழே வெயிட் பண்றேன். வா. இப்படி யாராவது திடீர்னு வந்துட்டா என்ன பண்றது? பயமா இருக்கு. என்ன பண்றீங்க? யாராவது வந்தா என்ன பண்றதுன்னு கேட்டல, அதான் நீ ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் ரெடி பண்ற. சரி, கொஞ்சம் வரேன். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் ஷாம். ஆதி சாப்பிட வரலையா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடுறேன்னு சொன்னா ஆண்டி. இதை இப்ப வந்துரும். ஓ சரி. நில்லு. அம்மா, மேல யாருக்கு டிஃபன் எடுத்துட்டு போற? பெரியய்யா அவரோட ரூமுக்கு டிஃபன் எடுத்துட்டு வர சொன்னாருமா. இப்பதான் ஷாம் ஆதி சாப்பிட வர போறான்னு சொன்னா, அதுக்குள்ள மேல கொண்டு வர சொன்னான்னு சொல்ற? என்கிட்ட ஆதி சாப்பிட வரேன்னு தான் சொன்னா ஆண்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரியய்யா கிச்சனுக்கு போன் பண்ணி டிஃபன் அவரோட ரூமுக்கு கொண்டு வர சொன்னாருமா. டிஃபன் மேல எடுத்துட்டு போக தேவையில்லை,
நான் சாப்பிட கூப்பிட்டேன்னு ஆதிய கீழே வர சொல்லு. சரிங்கம்மா. நெல்லு, எங்க போற? பெரியய்யாவை வர சொன்னீங்களேம்மா. நாங்க எல்லாரும் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீ ஆதிய கூப்பிட மேல போனா இங்க யார் பரிமாறுவா? இன்டர்காம்ல கூப்பிட்டு வர சொல்லு. சரிங்கம்மா. இப்போ உள்ள போய் உட்காந்து பாரு. சரி. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி, நீ கொஞ்சம் வெளியே வை. கஷ்டமா இருக்கு. மாமா நீங்க வாங்க, நானே உட்காந்துக்கிறேன். எனக்கு இது போதும் பெரியய்யா. பெரியய்யான்னு சொல்லக்கூடாது. மாமா தானே சொல்லணும். சரிங்க மாமா. ஹலோ, சொல்லுங்க. பெரியய்யா, நான் சுதா பேசுறேன். உங்களை அம்மா சாப்பிடறதுக்கு கீழே வர சொன்னாங்க. இல்ல, நான் உங்களை டிஃபன் மேல கொண்டு வர சொன்னேனே. நான் டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டு தான் இருந்தேன். அம்மா அதை பார்த்துட்டு தான் உங்களை சாப்பிட கீழே வர சொன்னாங்க. சரி, நான் வரேன். என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பொண்டாட்டி. அம்மா சாப்பிட எனக்கு கீழே வர சொல்றாமா. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க மாமா. நான் கீழே போய் சாப்பிட்டா நீ எப்படி சாப்பிடுவ? பால் இருக்குல்ல, நான் அதை சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். பசிக்கு பால் குடிச்சிட்டு இருக்க முடியுமா? என்ன பேசுற நீ? சரி, நான் கீழே போய் உனக்கு எதனா எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாமா. எனக்காக நீங்க ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா யாருக்காவது சந்தேகம் வரும். நீ சாப்பிடாம பால் குடிச்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? நீ ஒன்றும் பயப்படாத, நான் இப்போ வந்துடுறேன். சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா. ம் வரேன்னு சொன்னாரு. ம் சரி. மார்னிங்மா. குட் மார்னிங் ஆதி. வா உட்காரு. சுதா. ம் சரிங்கம்மா. ஆமா, என்கிட்ட நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்து சாப்பிட்றேன் தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு டிஃபனை மேலே கொண்டு வர சொன்ன? இப்போ ரொம்ப முக்கியமா அது. சாப்பிட்றா, அப்புறமா சொல்றேன். ம். நீ என்ன சாப்பிடுவ? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் பெரியய்யா. ஆதி, அம்மா, என்ன ஆச்சு? என்ன யோசிக்கிற? சாப்பிடு. எனக்கு இன்னும் 2 இட்லி வைங்க. ம். ஒரு நிமிஷம், இன்னும் கொஞ்சம் சட்னி சாம்பார். சரிங்கய்யா. என்ன மாமா, ரொம்ப பசியா? ஆமா. ஹலோ, மார்னிங். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கொட்டேஷன் தானே? ஆதி, ஆ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லு. 1 minute. இல்லம்மா, இம்பார்ட்டன்டான கால். நான் சாப்பிட்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யா. ஏய் ஆதி, யா, இந்த கொட்டேஷன் நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன்.
யா சரி, நான் இப்போ வாட்ஸ்அப் பண்ணுறேன். யா நான் இப்போ அனுப்பிச்சிடுறேன். யா மாடியில் இருக்கு, ஜஸ்ட் அது ஒன் செகண்ட். நோ ப்ராப்ளம். என்ன இட்லி ஏன் இவ்வளவு கல்லு மாதிரி இருக்கு? சாஃப்டாவே இல்ல. யார் இட்லி ஊத்துனா? பட்டம்மா? பட்டம்மா அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி லீவ் வாங்கிட்டு போயிருக்காங்க அக்கா. நல்லாவே இல்ல. யா நோ ப்ராப்ளம். யா நான் இப்போ வாட்ஸ்அப் பண்ணுறேன். யா பொண்டாட்டி, ஓய் பொண்டாட்டி. மாமா, ஏன் அதுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டு இருக்க? கதவை லாக் பண்ணிட்டு பெட்ல உட்காரலாம்ல. இல்ல திடீர்னு ஷாம் சார் வந்துட்டாருன்னா என்ன பண்றது? அதான் எச்சரிக்கையா நீங்க ரெடி பண்ண இடத்துல உட்காந்துட்டேன். சரி, உனக்காக இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு. அம்மா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. எல்லாத்தையும் சாப்பிட்ரு, மிச்சம் வைக்காத, சரியா? ம் சரிங்க மாமா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சரி. என்ன இட்லி இப்படி இருக்கு? இப்படி இருந்தா அம்மாக்கு பிடிக்காதே. சாஃப்டா இல்லைன்னா மாமா கூட சாப்பிட மாட்டாரு. அம்மா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஓகே, நான் அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்க சொல்லுங்க. சரி. கையில எடுத்துட்டு போன பிளேட் எங்க ஆதி? மேல ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இட்லி சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டேம்மா. இட்லி எப்படி இருந்தது? இன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் பிளேட்ல வச்ச எல்லா இட்லியும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன். டேய், தண்ணியை குடிடா.